ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பால், காஃபி, தேநீர், டீ சம்மந்தப்பட்ட வாக்கியங்களை பார்க்க போகிறோம். தூத் அப்படின்னா பால், காஃபி அப்படின்னாலே காஃபி, தேநீருக்கு டீக்கு சாய் சாய் அப்படின்னா டீ. சம்பந்திக் வாக்கியோங் காஃபி தூத் காஃபி சாய் சம்பந்திக் வாக்கியோங். இப்போ நான் காஃபி குடிக்க போகிறேன் அப்படின்னும்போது மை காஃபி பீனே வாலா ஹூம் அப்படின்னு, நான் காஃபி குடிக்க போகிறேன். அதவே ஒரு கேர்ள் சொன்னாங்கன்னா மை காஃபி பீனே வாலி ஹூங் அப்படின்னு சொல்லணும். இதே நாங்கள் காஃபி குடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி 2 பேரோ நிறையா பேரோ நம்ம சொன்னோம்னா ஹம் காஃபி பீனே வாலே ஹைங் அப்படின்னு சொல்லணும். வாலே ஹைங். இப்போ எனக்கு காஃபி குடிக்க வேண்டும் போல் இருக்கிறது அப்படின்னா முஜே காஃபி பீனே கா மன் ஹோ ரஹா ஹை அப்படின்னா எனக்கு காஃபி குடிக்கணும் போல் இருக்குது. எனக்காக ஒரு கப் காஃபி போட்டு தர முடியுமா, போட முடியுமா அப்படின்னு கேட்குறதுக்கு மேரே லியே ஏக் கப் காஃபி பனா சக்தா ஹை கியா அப்படின்னா மேரே லியே அப்படின்னா எனக்காக, ஏக் கப் ஒரு கப்பு, காஃபி பனா சக்தா ஹை கியா அப்படின்னா போட்டு தர முடியுமா அப்படின்னு. பனானா உருவாக்குறது, தயார் பண்ணுறதுன்ற மாதிரி வரும். இது நம்ம காஃபினால் நம்ம ரெடி பண்ண தானே செய்யணும், அதனால் பனா சக்தா ஹைக்கியா. காஃபி சூடாக இருக்கிறது அப்படின்னா காஃபி கரம் ஹை அப்படின்னா சூடாக இருக்கிறது. காஃபி ஆறுவதற்கு முன்னாடி குடிச்சிருங்க அப்படின்னா காஃபி டண்டா ஹோனேசே பகலே பீஜியே அப்படின்னா குடிங்க. குடி அப்படின்னா பிஓ அப்படின்னு சொல்லணும். குடியுங்கள் அப்படின்னா பீஜியே. காஃபி ரொம்ப ஆறிவிட்டது அப்படின்னா காஃபி பகுத் டண்டா ஹை அப்படின்னா. இப்போ ரொம்ப சூடாக இருக்குன்னா அங்கே பகுத் கரம் ஹை அப்படின்னு சொல்லணும். இது பகுத் டண்டா ஹை ரொம்ப ஆறிவிட்டது. காஃபி பச்சை தண்ணி மாதிரி இருக்குது அப்படின்னு. பால் தண்ணியாக இருந்தால் பச்சை தண்ணி மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி காஃபி பச்சை தண்ணி மாதிரி இருக்குது அப்படின்றத காஃபி பாலிக்கு தரகை அப்படின்னா மாதிரி, தரகுனா மாதிரி இருக்குது அப்படின்னு. காஃபியை சூடு பண்ணு அப்படின்னா காஃபிக்கோ உபாலோ அப்படின்னா காஃபியை சூடு பண்ணு அப்படின்னு. இப்போ பாலை நன்றாக காய்ச்சுங்கள் அப்படின்னா தூத்கோ அச்சேசே உபாலியே அப்படின்னா பாலை நன்றாக காய்ச்சுங்கள் அப்படின்றது. உபாலியேனா காய்ச்சுறது. பாலை சுண்ட காய்ச்சுங்கள் அப்படின்னா சுண்ட காய்ச்சு அப்படின்னா தூத்கோ காடா ஹோனே தக் உபாலோ அப்படின்னா அது நல்ல சுண்ட காய்ச்சுற வரைக்கும், வரைன்ற தக்குன்ற வார்த்தை, கால் நல்லா சுண்டி வர்ற வரைக்கும் காய்ச்சுங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தக்குன்னு வருது. ஆனால் நம்ம பாலை சுண்ட காய்ச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த வரைன்னு சொல்லாமே நம்ம இப்படி சொல்லலாம், பாலை சுண்ட காய்ச்சு அப்படின்னு. தூத்கோ காடா ஹோனே தக் உபாலோ அப்படின்னு சொல்கிறது. இதவே காய்ச்சுங்கள் அப்படின்னா உபாலியே அப்படின்னு சொல்லணும். தேயிலை தூள் எங்கே, டீ தூள் எங்கே அப்படின்னா சாய் பத்தி கஹாங்கை டீ தூள் எங்கே. அப்புறம் டீயை நல்லா கொதிக்க வையே அப்படின்னு. சாய்க்கோ அச்சேசே உபாலேங் அப்படின்னா டீயை நல்லா கொதிக்க வையே அப்படின்னு. அப்புறம் டீயை வடிகட்டு, சாய்க்கோ சான்லே அப்படின்னா டீயை வடிகட்டு, டீயை வடிகட்டுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இத்தனை இது சொல்லும் போது நம்ம கோவத்தில் சொல்லுவோம், உங்களுக்கு வேணுமா நீங்களே போய் போட்டுக்கொள்ளுங்கள் அப்படின்னு. இப்போ பால் ஆறிப்போச்சு, சூடாக இருக்குது, பச்சை தண்ணி மாதிரி இருக்குது, நல்லா வடிகட்டுன்னு இத்தனை சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னா நம்ம உங்களுக்கு வேணும்னா நீங்களே காய்ச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அதுக்கு ஆப்கோ சாய் சாகியே உங்களுக்கு வேண்டுமென்றால் தோ ஆப் குத் பனாவோ அப்படின்னா நீங்களே போட்டுக்கொள்ளுங்கள் அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு வேணும்னா நீங்களே போட்டுக்கோங்க அப்படின்னு. ஆப்கோ சாய் சாகியே அந்த தோன்றது கன்ஜெக்ஷன், வேண்டுமென்றால் அப்படின்றது தோ கன்ஜெக்ஷன் வேர்ட்ஸு. ஆப்கோ சாய் சாகியே தோ ஆப் குத் பனாவோ அப்படின்னா உங்களுக்கு வேணும்னா நீங்களே போட்டுக்கொள்ளுங்கள்
அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் காலை உணவு என்ன செய்யட்டும், காலை அதை செய்யவா, அதுக்கு தேங்காய் சட்னி அதை இதை செய்யன்னு சொல்லுவாங்கள்ல. காலை சாப்பாடு, நைட் சாப்பாடு, டிஃபன் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் வரும். அதனால் காலை சாப்பாடுனா நாஸ்தா அப்படின்னு வரும். நைட் டிஃபன்னா டிஃபன்னே சொல்லலாம், இல்லைன்னா ராத்து காணா அப்படின்னு சொல்லலாம். அதை எப்படி செய்கிறது, அதை சம்மந்தப்படுத்தி அதுக்கு என்ன சட்னி வைக்க, அதை என்ன செய்யன்னு கேட்குறது. இப்போ மதிய சாப்பாட்டுக்கு என்ன காய் வைக்க, என்ன இது வைக்க, இன்றைக்கி என்ன டிஃபன் செய்ய, இன்றைக்கி என்ன சாப்பாடு செய்யன்னு கேட்போம்ல. அதெல்லாம் ஹிந்தியில் எப்படி சொல்கிறதுன்றத, டிஃபன் செய்கிறது எப்படி, மத்தியானம் சாப்பாடு செய்கிறது எப்படி, நைட் டின்னர் இதெல்லாம் எப்படி கேட்போம், வீட்டில் என்ன செய்வோம்னு வீட்டில் பேசுகிற கன்வர்சேஷனு நம்ம ஹிந்தியில் எப்படி பேசுகிறதுன்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். Thank you. Bye bye. Thank you for watching.